ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் உனக்காக உன்னை சுற்றி இருக்கும் எந்த உறவும் எதுவும் செய்யவில்லை அல்லவா? அதனால தான் இனிமேலும் உன்னை இப்படியே தனியாக துன்பத்தில் துவண்டு போக விடக்கூடாதுன்னு உன்னை நோக்கி ஒரு புது உறவை நான் அனுப்பி வச்சிருக்கேன். இந்த சாயப்பா உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கிற அந்த உறவின் மூலமாக உன் வாழ்க்கையில் அன்பும் அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய அளவில் வளமும் நலமும் செல்வாக்கும் சேரப்போகுது. ஆம் என் செல்லமே, நீ தான் எல்லாரையும் பற்றி யோசிக்கிற, எல்லாருக்காகவும் கவலைப்படுற. ஆனால் உன்னை பற்றி யோசிக்கிறவங்களும் உனக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இல்லாமல் போய் விடுவார்களா என்ன? இதோ உன் கண் எதிரிலேயே உனக்கான நல்லதை செய்யக்கூடிய அந்த உறவை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன். விலை மதிப்பற்ற உன் வாழ்க்கையில நீ இப்போது விலை மதிப்பான பொக்கிஷம் போன்ற அந்த உறவை எதிர்கொள்ள போற. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ள இந்த சாயப்பா அந்த புது உறவின் மூலமாகவே உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறேன். யார் வழிகாட்டுதலும் தேவையில்லை. சரியோ தவறோ உன் வாழ்க்கை பாதைய நீயே சிறப்பாக அமைச்சுக்க முயற்சி செய். நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நல்லபடியா வாழ்ந்தாலும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். அப்படிப்பட்ட உனக்கு இனி எந்த வகையிலும் துக்கம் வரவோ துன்பம் வரவோ விடமாட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு கூடிய நல்ல பிள்ளையாக இரு. யாரையும் ஏமாற்றி யாருக்கும் துரோகம் செய்யாம நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். எல்லாரும் எல்லா நேரமும் ஜெயிச்சிட முடியாது. அதே போல் எல்லாரும் எப்போதுமே தோத்துக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் உனக்கான தோல்விகளை தாண்டி வெற்றியாளனாக உன்னை மாற்றுவதற்காகவே இந்த சாயப்பா உனக்கென ஒரு புது உறவை உன் வாழ்க்கையில் கொண்டு சேர்க்க போகிறேன். இப்போது இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காத தோல்வி இப்போது வெற்றியாக சேரப்போகுது. தாமதமாகிய வெற்றியை நினச்சி நீ ரொம்ப துவண்டு போகாதே. தோல்வி என்பதே தாமதமாகும் வெற்றிதான். யாருடைய வாழ்க்கையிலையும் தோல்வி இறுதியாக இருக்கும்படி விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில தோல்வி இறுதியும் அல்ல, வெற்றி நிரந்தரமானதும் அல்ல என்பதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது தானே மனித வாழ்க்கை. உனக்கு நிறைய அறிவு இருந்தாலும் இந்த உலகத்து அனுபவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. அடுத்தவங்க படையிற வழியையும் கஷ்டத்தையும் பார்த்து அதுக்காக மனசிறங்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கைனா ஒரு நாள் கஷ்டம் இருக்கும், ஒரு நாள் வலியும் வேதனையும் இருக்கும். ஆனால் எல்லாமே பழகி போயிருன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் கடந்து வர பழகு. உன் மன போராட்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக உள்ளவர்களை கண்ணீரில் மூழ்கடிக்கும். ஆனால் சந்தர்ப்பவாதிகளையும் துரோகிகளையும் கெட்டவர்களையும் செல்வத்தில் மிதக்க வைக்கும். ஏன்னா நேர்மை இங்கு சாபக்கேடு, சந்தர்ப்பவாதம் ஆசீர்வாதம். இப்படி நேர்மையும் சந்தர்ப்பவாதமும் மாறி மாறி கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் அதுக்காக ஜெயிச்சிடவே மாட்டாங்கன்னு இல்லை என் செல்லமே. சந்தர்ப்பவாதத்தாலும் சூழ்நிலையாலும் இப்போது கெட்ட பிள்ளையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உனக்காக நல்லதை செய்வதற்கும் உன் நேர்மைக்கு உரிய பலனை பரிசாக கொடுப்பதற்குமாகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். 1000 கஷ்டங்களையும் 1000 வழிகளையும் 1000 அவமானங்களையும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழும் உனக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். என்னை நம்பி வாழும் உன்னை இனி ஒருபோதும் துன்பத்தில் சோர்ந்து போக விடமாட்டேன். நிரந்தரமில்லாத நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையில் இருக்கும் 4000 பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். எப்போதும் இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் செத்தா கூட பக்கத்து வீட்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு வர்ற இந்த உலகம், வீட்டில் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டே இந்த வர்ற உலகம், யார் இறந்தார்களோ அந்த வீட்டுக்குள் நுழையும் போது மட்டும்தான் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு நடிப்பாங்களே தவிர மறுபடியும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷத்தோடு 4 பேர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே போகிற மனிதர்களாக கொஞ்சம் கூட மனசில் வருத்தமும் வேதனையும் அடுத்தவனுக்காக ஐயோ பாவம்னு நினைக்காத மனிதர்களாகவும் தான் இருக்காங்க. இப்படி யாருடைய நல்லதையும் நினைக்காத, யாருடைய சந்தோஷத்தையும் விரும்பாத அந்த 4 சொந்தத்துக்காக
நீ எதையும் யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை உனக்காக வாழணுமே தவிர சொந்தத்துக்காகவும் சுற்று பந்தத்துக்காகவும் நீ விட்டு கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம். எப்போதும் எல்லா மனிதர்களும் எப்படி மாறுவாங்கன்றது யாருக்கும் தெரியாத விஷயம். அதனால வாழும் நாட்கள்ல நீ யாரையும் எந்த விஷயத்திலும் எதிர்பார்க்காம உன் சந்தோஷத்தையும் மன அமைதியும் நீ உனக்குள்ள வச்சுக்கோ. மனிதனுக்கு வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்து போக போவதில்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தேவையும் ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. உன் ஆசையை அப்படி நிறைவேற்றி உன் தேவைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் நம்பிக்கையை யார் உடைத்தாலும் உன் மனசை யார் கஷ்டப்படுத்தினாலும் மறுபடியும் அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துறாத. முதல் முறை உன் நம்பிக்கையை உடைக்கும் போதே உன் நல்ல மனசை காயப்படுத்தும் போதே நீ அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராகிடியேன்னு செல்லமே. சில கதவுகளை ஒரு முறை மூடி வச்சுட்டா மறுபடியும் திறக்காமல் இருப்பது தான் நல்லது. யார் உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ, யார் உன்னை பற்றி தப்பாக உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறாங்களோ, யார் உனக்கு எதிராக துரோகம் செய்கிறாங்களோ அவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி ஒதுக்கி வச்சிரு. எப்போதும் உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கோ. யார்கிட்டையும் போய் போராடவும் வேணாம், எவரிடமும் போய் விவாதிக்கவும் வேண்டாம். மனித வாழ்க்கை என்பது மிக மிக குறுகிய காலம்தான். அதனால என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள தயாராகு. எல்லாரையும் நம்புறதே உனக்கு பலவீனமாக போயிடுச்சு. உன்னுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி மற்றவங்க எல்லாரும் தங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. இனிமேலாவது உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளும். எல்லாரும் பேசுறதையும் கேளு, ஆனால் எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் பதிலளிக்க வேண்டாம். நிதானமாக நல்லா யோசிச்சு செயல்களை சிறப்பாக செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவர்களிடமிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் பிள்ளையான உனக்கு உதவிக்கு ஒருத்தர் கூட இல்லையே நினச்சி வருத்தப்பட வேணாம். நெருக்கதியாக நீ எப்போது இருந்தாலும் உன் கரங்களை இருக்க பற்றி நான் உன்னை காப்பாற்றுவேன். தனியாக இருக்கோமே நினச்சி துவண்டு போகாதே. இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாம உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் கொடுப்பேன். நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையும். நீயும் கவலையை விட்டுட்டு தைரியமாக இரு. என்னை நம்பி வந்த உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கான நற்பலன்களை நான் தந்தருளுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாம உன் செயல்களை மட்டும் செய்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. உன்னோடு உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். என்னை நம்பி வந்த உனக்கு எல்லாவற்றிலும் நற்பலன் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்துவிடு. நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும். உன் கூடவே இருக்கிற இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். முழு மனசோட நீ என்ன நினைச்சினா உனது சுமைகள் அனைத்தையும் நான் சுமந்து கொண்டு கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன். எந்த விதத்திலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளையோ சளைத்த பிள்ளையோ கிடையாது. உன் திறமையை இந்த உலகுக்கு உணர்த்தும் விதமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. நீ எப்போதும் என்னுடைய குழந்தை என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். நான் ஒருபோதும் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். நீ தேடினது நிச்சயம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன்.